ரைட். இலத்திரனியல்ல நாங்கள் அது சம்பந்தமாக இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். அதாவது இந்த சுற்றை நீங்கள் பார்த்து கொடுங்க. இந்த சுற்றில் அதாவது பிஎன் அதாவது இன்புட் அழுத்த வேறுபாடு மாறுறதுக்கான விரைவு எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இன்புட் அழுத்த வேறுபாடு மாறுபடுவதற்கான விரைவு எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அந்த இன்புட் அழுத்த வேறுபாட்டுடன் இந்த 600 ஓம் தடைக்கு குறுக்கேன அழுத்த வேறுபாடு வி அவுட் மாறுபடுறதுக்கான விரைவு நேரத்துடன் மாறுபடுவதற்கான விரைவு எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் சுற்று நாங்கள் பார்க்கணும் அதில் என்ன நடக்குதுன்னு. முதலாக பார்த்தோம்னு சொன்னால் அழுத்த வேறுபாடு ப்ளஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ் பக்கம் இதுதானே. அப்போ மின்னோட்டம் இந்த திசையில் ஓட போகுது. அப்போ மின்னோட்டம் எங்களுக்கு எப்படி ஓடுதுன்னு நாங்கள் பார்ப்போம். மின்னோட்டம் இப்படி ஓடுது தானே. மின்னோட்டம் இப்படி வர்ற மின்னோட்டம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வர்ற மின்னோட்டம் இதனூடாக செல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த இருவாயி பின்முகக்கூடல இருக்குது. அதாவது இருவாயி பின்முகக்கூடல இருக்கேக்க அதுக்குள்ளே மின்னோட்டம் ஓட முடியாது. அதாவது இருவாயி பின்முகக்கூடல இருக்கேக்க அது மின்னோட்டம் ஓடாது. அப்போ இந்த தடை எங்களுக்கு பயன்படாது. இவ்வளோ தடையும் எங்களுக்கு என்ன பயன்படாது. பார்த்தோம்னு சொன்னால் இப்படி வர்ற மின்னோட்டம் இப்படி இறங்கி இப்படித்தான் மின்னோட்டம் எங்களுக்கு ஓடும். ரைட். அப்படி மின்னோட்டம் ஓடிச்சுன்னு சொன்னால் என்ன, அப்படி மின்னோட்டம் ஓடிச்சுன்னு சொன்னால் இதுக்குள்ளே விடுற அழுத்த வேறுபாடை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இது பி இன்னாக இருந்தோன்னு சொன்னால் இதுக்குள்ளேயும் தான் இந்த அழுத்த வேறுபாடு எங்களுக்கு விழப்போம். அப்போ இதுக்குள்ளே விழுற அழுத்தவோட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பி என்னென்ன பிரிக்கோணம். இது 600 மொத்தம் எங்களுக்கு 1200 தேவை. இந்த 600க்கு எவ்வளோ விழுதுன்னு பார்ப்போம். பார்த்தாங்க சுருக்கிறாங்களுக்கு என்ன வி இன் பை 2 என்று வரும். அதாவது இதில் உருவார அழுத்த வேறுபாட்டுண்ட அரைவாசி தான் வி அவுட்டா இதுக்குள்ளே விழுறதா இருக்குது. வி அவுட் தான் சொல்கிறது. அதாவது இதில் உருவார அழுத்த வேறுபாட்டுண்ட அரைவாசி அழுத்தோட இங்கே விழும். இது 2 சொன்னால் இங்கே உண்டு, இது 8 சொன்னால் இங்கே 4. அப்போ இது கூடுதல்னு சொன்னால் இதுக்குள்ளேயே அழுத்த வேறு கூடும். ஆனால் அரைவாசியாக தான் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் உயர்ந்த அழுத்த வேறுபாடு 8. அப்போ 8 அழுத்த வேறுபாடு இங்கே இருக்கு. இதுக்குள்ளே என்ன 4 அழுத்த வேறுபாடு எங்களுக்கு விடும். ரைட். அப்போ இவ்வளோ எங்களுக்கு 8 சொன்னால் இதில் எங்களுக்கு என்ன 4 அழுத்த வேறுபாடு. அப்போ இப்படி இந்த வளையமாய்த்தான் என்ன இதுலேயும் எங்களுக்கு வளை வரும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த சில மின்னோட்டம் ஓடுது. அதாவது இந்த அழுத்த வேறுபாடு அரைவாசி. அப்போ இந்த வளையை எப்படி இருக்கும் அதே மாதிரித்தான் இதுலேயும் உருவார அந்த அழுத்த வேறுபாடு என்ன அது அவுட்புட்டுக்கான வளையும் இருக்கும். அப்போ இந்த வளையமாய் வந்துன்னு சொன்னால் எப்படி வரும். இனி நான் இங்கால பார்ப்போம். அப்போ இனி மின்னோட்டம் அதாவது அழுத்த வேறுபாடு மறை திசையில் இருக்குது. அதாவது இந்த திசையில் அழுத்த வேறுபாடு அதிகரிக்க போகுது. மின்னோட்டம் இந்த திசையில் ஓட போகுது. அப்போ மின்னோட்டம் இந்த திசையில் ஓடுதுன்னு சொன்னால் வேற மின்னோட்டம் இப்படி வந்து இதுக்குள்ளாலே மின்னோட்டம் ஓடலாம். அதாவது முன்முகக்கூடல் இருக்குது. முன்முகக்கூடல் இருக்கேக்கு இதுக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு எங்களுக்கு 0. மின்னோட்டம் இதுக்குள்ளாலே ஓடும். மின்னோட்டம் இதுக்குள்ளாலே ஓடி இப்படி வந்து இப்படி போகும். நான் சொல்கிறேன். அப்போ எங்களுக்கு அழுத்த வேறுபாடு மறை திசையில் இருக்கேக்க மின்னோட்டம் இப்படி வரும். இதுக்குள்ளாலே மின்னோட்டம் ஓடும். ஓடி சேர்ந்து இதுக்குள்ளா போகும். அப்போ இது ரெண்டையும் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சமாந்திர தடைகளாக இருக்கும். இந்த சமாந்திர தடை ரெண்டையும் நாங்கள் சுருக்கிறோம்னு சொன்னால் அந்த தடையின் பெறுமதி எங்களுக்கு 300 600 சுருக்கினா எங்களுக்கு 200 வரும். 200 ஓம் வரும். இவ்வளோ சொல்கிறது. இந்த 300 600 சுருக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு 200 வரும். இந்த தொகுதி தடையின் விலை. அப்போ 600க்கு எவ்வளோ அவ்வளோன்னு பார்க்கணும். இதுக்கு 600, இது 200, இது பி. அப்போ பி அவுட்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வி இன் இது 600, இது 200 மொத்தம். அப்போ என்ன 800. 800க்கு வி இன்னு பார்த்தா 600க்கு விளாண்டு பார்க்கணும். 600 பார்த்தாங்க என்ன வி அவுட் சமன் சுருக்கிறோம்னு சொன்னால் பி இன் தர 6 8 வரும். என்னும் சுருக்கினா 3 வி இன்னெண்கள் எங்களுக்கு 4 வரும். அப்போ 3/4 பங்கு தான் அதுக்குள்ளே உருவாகும். அப்போ பார்க்க என்ன இப்படி உருவாக்கிக்கு இதுக்குள்ளே அழுத்த வேறுபாடு விழும். அதாவது இதே மாதிரி தான் அழுத்த வேறுபாடு எங்களுக்கு விழும். அதாவது எங்களுக்கு என்ன 3/4 பங்கு தான் 3/4 வியின் பங்கு தான் இதுக்குள்ளே அழுத்த வேறுபாடு எங்களுக்கு விழும். அப்போ உயர் அழுத்த வேறுபாடு என்ன மைனஸில் உயர் அழுத்த வேறுபாடு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது 8 வோல்டேஜாக இருக்குது. அப்போ வியின் 8ஆக இருந்தோன்னு சொன்னால்
நாங்கள் சுருக்கிறோம்னு சொன்னால் என்ன பிஇன் 8 இருந்தது சொன்னால் இந்த பி அவுட்டுன்ற பெருமதி நாங்கள் சுருக்கினா என்ன 6 வோல்டேஜ் ரெண்டு பேர். அப்போ 6 வோல்டேஜ். ஏன் பிஇனை போட்டு பாடுங்க, போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 தர பிஇனுக்கு பதிலாக 8 4 சுருக்கினா என்ன 2 3 6 வோல்டேஜ். அப்போ மைனஸ் திலையில் உருவாகக்கூடிய மேக்சிமம், மைனஸ் பக்கம் உருவாகக்கூடிய மேக்சிமம் அழுத்த உருவாடு வி அவுட் -6 ஆக இருக்கும். அப்போ இதில் உருவாகிற -8ன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் உருவாகிற -6 ஆக இருக்குது. அப்போ இது -8ன்னு சொன்னால் இது 4, இது எங்களுக்கு 6 ஆக இருக்குது. விளங்குதா? 6 ஆக இருக்கும். அப்போ இதே மாதிரி தான் இங்கேயும் வளை இருக்கும். சொல்கிறது ரைட். பார்த்துக்கொள்ளும் வளைவு எப்படி வருது. அதாவது இந்த பக்கத்தை நாங்கள் பார்க்க மின்னோட்டம் இப்படி ஓடி வந்து இப்படி வந்து இதுக்குள்ளே ஓடாதுன்னு சொன்னால் பின்மோக்குடல் இருக்குது, மின்னோட்டம் இப்படி தான் ஓடப்போகுது. அப்போ இந்த தடையும் தான் எங்களுக்கு என்ன, அதாவது மேலே இருக்கிற அந்த வலைக்கு உரிய தடையாக அமைக்கும், தடை சுற்றாக இருக்கும். பிறகு மைனஸ் திசையில் மின்னோட்டம் ஓடைக்கு இதுக்குள்ள மின்னோட்டம் ஓடலாம். அப்போ இதுவும் தடையும் பயன்படும், இது தடையும் பயன்படும், இந்த தடையும் பயன்படும். அப்போ அதுக்குரிய தடை அமைப்பு இதாக இருக்கும். அதை நாங்கள் பயன்படுத்தி அதாவது பியின் அழுத்த ஒருபாடு இப்படி இருக்கே அந்த கிராஃப் வி அவுட்டுக்கான கிராஃபை நாங்கள் வரையக்க எங்களுக்கு இப்படி வரும். அப்போ ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டியில் படித்த விடயங்கள், அந்த தடை சுருக்கிற விடயங்கள், அந்த தடைக்கு நேர்வீத சமனாக அழுத்த ஒருபாடு விழுமன்ற விடயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோன்னு சொன்னால், இலத்திரனியல் இந்த டயோட்டுன்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் இந்த கிராஃபை நாங்கள் செக்ஷனாக பிரித்து நாங்கள் பார்க்க இலகுவாக இந்த கிராஃபை நாங்கள் கீறக்கூடியதாக எங்களுக்கு இருக்குது. ரைட். அப்போ இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அதாவது பியின் அழுத்த ஒருபாடு மாறலுக்கான கிராஃப் எங்களுக்கு தந்திருக்கு. அந்த வரைபோட ஏன்னா அந்த வரைபோட அது நேரத்தோட மாற வரைவு தந்திருக்கு. இந்த வரைவுக்கு அமைய நேரத்துடன் ஆறுன்றது விளையில் தடை, அதாவது இந்த அமைப்புக்கு, அதாவது இந்த வழங்குகிற அந்த மின்னியக்க விசைக்கு பயன்படுத்தப்படுற விளையில் தடை என்ற பெறுமதி நேரத்துடன் மாறுபடுற வரைவு கீறப்போனா, அதாவது இந்த வரைபோடு அந்த அதாவது இந்த அழுத்த வேறுபாட்டுக்கு என்ன வளங்கள் அழுத்த வேறுபாடுடன் அது பயன்படுத்துகிற தடை, அது எந்த தடையை பயன்படுத்தும் என்ற அந்த பயன்படுத்துகிற தடை நேரத்தோடு மாறுபடுற வரைவு. மூலாவது பார்ப்போம். இந்த கிராஃபை மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நேர் திசையில் கிராஃப் இருக்குது. அப்போ மின்னோட்டம் இந்த திசையில் ஓடும். மின்னோட்டம் இந்த திசையில் ஓடேக்க மின்னோட்டம் இப்படி ஓடுமா? ஓடாது. இது பின்முகக்கோடல். அப்போ பின்முகக்கோட இருக்குன்னு சொன்னால் மின்னோட்டம் இந்த திசையில் ஓடாது. அப்போ இந்த மின்னோட்டம் இந்த திசையில் ஓட முடியாது. அப்போ ஓட முடியாடிக்கு என்ன இந்த தடை எங்களுக்கு பயன்படாது. சொல்கிறது மின்னோட்டம் இந்த திசையில் ஓட முடியாது, ஏன்னா பின்முகக்கூடல மின்னோட்டம் ஓடாது. அப்போ இந்த தடை எங்களுக்கு பயன்படாது. மின்னோட்டம் ஓடாது, பயன்படாது. அப்போ வெறும் மின்னோட்டம் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி தான் மின்னோட்டம் இப்படி வந்து இப்படி போகிறபடியா எங்களுக்கு பயன்படுற தடையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது எங்களுக்கு 600 ஓம் என்ற தடை மட்டும்தான் எங்களுக்கு பயன்படும். இப்போ பயன்படுற தடையை போட்டோம்னு சொன்னால் அது 600 ஓம். நான் சொல்கிறது ரைட். அது மேலே இருக்கிற கிராஃபுக்கு பயன்படுற தடை 600 ஓம். இனி கீழே மைனஸ் திசையை பார்ப்போம். ரைட். மைனஸ் சொன்னால் மின்னோட்டம் இந்த திசையில் ஓடி இருப்போது மின்னோட்டம் ஓடி வரைக்கும் ரைட் இப்படி மின்னோட்டம் ஓட முடியும் என்று சொன்னால் இது முன்முக கோடல். இப்படி வந்தாங்களே இப்படி வந்து என்ன மின்னோட்டம் ஓடக்கூடியதாக இருக்கும். இது எங்களுக்கு என்ன இதுக்குள்ளே தடைவிடா மின்னோட்டம் ஓடல, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இதுக்குள்ளாலே மின்னோட்டம் ஓடும், இதனூடாக மின்னோட்டம் ஓடும். அப்போ 2 தடைகளும் எங்களுக்கு பயன்படும். 6ன்றது விளைவு தடை. அப்போ நாங்கள் சுருக்கணும். இந்த 2 தடையும் என்னவா இருக்குது எங்களுக்கு சமாந்திரமாக இருக்குது. 300 600 சுருக்கினா 6ங்களுக்கு 200 ஓம் என்று வரும். இவ்வளோ சொல்கிறது 200 ஓம். அப்போ என்ன இவ்வளோ 600ன்னு சொன்னால் 3 பிரிச்சுன்னு சொன்னால் இது எங்களுக்கு 200 ஆக இருக்கு. ரைட். அப்போ 200 ஓமாக இருக்கு. அப்போ மேலே இருக்கிற அமைப்பு, மேலே இருக்கிற அந்த அழுத்த ஒருபாட்டுக்கு பயன்படுற தடை 600 ஓமோட தடை எங்களுக்கு பயன்படும். திருப்பி மைனஸில் அழுத்த ஒருபாடு அது போயக்க மின்னோட்டம் இதுக்குள்ளாக ஓடும். அப்போ பயன்படுற விளைவு தடையை நான் பார்த்தோம்னு சொன்னால் 200 ஓம். அப்போ 200 ஓம். இப்போ நீங்கள் கீரைக்க மைனஸில் கீரையில் என்ன தடைன்ற பெறுமதி எப்போவுமே நேர் பெறுமதி.
சில பேர் இது மைனஸில் இருக்குன்னு போட்டு மைனஸில் படத்தை நீங்கள் கீறி விட்டுருவீங்க. வடையாக பார்க்கணும். தடயங்களுக்கு என்ன, தடைக்கு ப்ளஸ் மைனஸ் ஒன்றும் இல்லை. அதாவது தடையன்னு சொல்கிற எப்பொழுதுமே நேர்பெருமதி. அப்போ கிராஃபுக்கு மேல் பக்கம் மேல் பக்கம் தான் எங்களுக்கு என்ன அந்த பெருமதி எப்போவுமே வரும். ரெண்டு விஷயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அப்போ இது என்ன கிராஃப்னு சொன்னால், அதாவது வழங்கப்படுற அழுத்த வேறுபாடுடன் சுற்றில பயன்படுத்துகிற தடை நேரத்துடன் மாறுபடுகின்ற வரை. ரைட், நான் இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால், அதாவது வளங்கள் அழுத்த வேறுபாடு வியின் என்ன, வியின் என்ற வளங்கள் அழுத்த வேறுபாடு நேரத்துடன் மாறுபடுற வரைவு எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அந்த அழுத்த வேறுபாட்டுக்கு அமைய, நேரத்துடன் மாறுபடுகின்ற அந்த அழுத்த வேறுபாட்டுக்கு அமைய இந்த 200 ஓம் தடைக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடை நாங்கள் வி அவுட் என்று போட்டோம்னு சொன்னால், அந்த வி அவுட் நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது பார்ப்போம், ஒரு செக்ஷனாக தான் பார்க்கணும். முதலாக இதை பார்ப்போம். அப்போ இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், மின்னோட்டம் எங்களுக்கு பார்த்தா எங்களுக்கு என்ன, அதாவது நேர்த்திசையில் இருக்கா, அழுத்த வேறுபாடு நேர்த்திசையில் இருக்குது. அப்போ மின்னோட்டம் உங்களுக்கு இதான நேர்பக்கம், மின்னோட்டம் இந்த திசையில் ஓட போகுது. அப்போ மின்னோட்டம் இந்த திசையில் ஓடிக்க இப்படி வர்ற மின்னோட்டம் பார்க்கணும் முடியாது, இப்படி வர்ற மின்னோட்டம் இதுக்குள்ளால் ஓடி வந்துன்னு சொன்னால் இதுக்குள்ளால் ஓட முடியாது. அப்போ இப்படி வரலாம் மின்னோட்டம், இப்படி போகலாம். ஆனால் இதுக்குள்ளே ஓட முடியாது, இன்னும் பின்முக கூடல் இப்படி வரலாம். ரைட், அதே மாதிரி இப்படி வர மின்னோட்டம் இதனூடாகவும் வரலாம். இப்படியே பார்க்கணும், வர்ற மின்னோட்டம் இப்படி வந்து இதுக்குள்ளாலேயும் வரலாம், இப்படியும் வரலாம். ஆனால் இது முன்மோக்கூடல இருக்குது. முன்மோக்கூடல இருக்க இதில் விழுற அழுத்த வேறுபாடு பூஜ்ஜியமாக இருக்கும். அதாவது இந்த தடயங்களுக்கு பூஜ்ஜியமாக இருக்கும். முன்மோக்கோடில் இதுக்கு குறுக்கையான தடயங்களுக்கு பூஜ்ஜியம்னு சொன்னால் வெறும் மின்னோட்டம் முழுக்க இதனூடாகத்தான் போகும், இதுக்குள்ளாக எங்களுக்கு போகாது. நான் சொல்கிறது, முன்மோக்கோடில் இருவாயின் தடயங்களுக்கு பூஜ்ஜியமாக இருக்கும். பூஜ்ஜியமாக இருக்கிற காரணத்தால் வெற மின்னோட்டம் முழுக்க இதுக்குள்ளால தான் போக முடியும். இப்படி வந்து இப்படி போகாது. அப்புறம் இந்த இப்படி பெற மின்னோட்டம் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகும். அப்போ இதனூடாக மின்னோட்டம் ஓடாத காரணத்தால் பி சமன் ஐஆர் தானே, பி சமன் ஐஆர். ஐயங்களுக்கு பூஜ்ஜியம். அப்போ அழுத்த வருமானங்களுக்கு என்ன பூஜ்ஜியமாக இருக்கும். இதுக்கு குறிக்கான அழுத்த வருமானம் பூஜ்ஜியமாக இருக்கும். அப்போ இந்த கிராஃபுக்கு இப்படி எங்களுக்கு அழுத்த வருபாடு இருக்கேக்க அது இந்த வி அவுட் எங்களுக்கு பூஜ்ஜியமாக இருக்கும். பூஜ்ஜியம் வி அவுட் பெறுமதி எங்களுக்கு பூஜ்ஜியமாக இருக்கு. இனி இதை பார்ப்போம். மைனஸ் திசையில் அழுத்த வேறுபாடு இருக்குது. மைனஸ் திசையில் அழுத்தம்னு சொன்னால் அழுத்த வேறுபாடு இந்த திசையில் அதிகரிக்குது. மின்னோட்டம் இந்த திசையில் ஓடணும். அப்போ இப்படி வர்ற மின்னோட்டம் இப்படி வந்து இப்படியும் போகலாம், இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகலாம். அதே இது பின்மோக்கூடல இருக்குது. அப்போ இப்படி போகலாம், இப்படி வந்து இப்படி போகலாம். அதான் சொல்கிறேன். ரைட், இப்படி விரைக்க இப்படி வந்து இப்படி வந்து இப்படி சேர்ந்து போகணும். முன்மோக்கூடையில் அழுத்த வேறுபாடு இதுக்குள்ள பூஜ்ஜியம் மூலம், அதாவது இந்த இருவாயங்களுக்கு அதாவது தடயங்களுக்கு பூஜ்ஜியமாக இருக்கும். முன்மோக்கோடையில் இந்த இருவாயின் தடயங்களுக்கு என்ன பூஜ்ஜியமாக இருக்குது. மின்னோட்டம் இப்படி தான் ஓடணும், பூஜ்ஜியமாக இருக்கும். அப்போ தடயங்களுக்கு பூஜ்ஜியமாக இருந்தால் மின்னோட்டம் இப்படி எங்களுக்கு ஓடாது. உலகம் சொல்ற மின்னோட்டம் எங்களுக்கு இப்படி ஓடாது. எல்லா மின்னோட்டமும் இதுக்குள்ளால ஓடிடும். ஓடி என்ன இப்படியே வந்து இப்படியே போகும். அப்போ அதாவது இந்த திசையில் அதாவது கீழ் திசையில் அழுத்த வேறுபாடு அதிகரித்து கொண்டு விரைக்க நாங்கள் பயன்படுற தடையென்று பார்த்தா மின்னோட்டம் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போடுவது. இந்த தடை மட்டும்தான் எங்களுக்கு பயன்படுது. வடையாக பார்த்தோம், எங்களுக்கு அழுத்த வேறுபாடு இந்த திசையில் அதிகரித்து மின்னோட்டம் இந்த திசையில் ஓடேக்க அதாவது பயன்படுற தடயங்களுக்கு இந்த தடை மட்டும்தான் பயன்படுது. அப்போ இதில் உருவாகிற அழுத்த வேறுபாடு முழுக்க இதில் விழும். இதில் விழுற அழுத்த வேறுபாடு முழுக்க இதில் விழும். ப்ளஸ் குறித்து கொள்ளணும், இது ப்ளஸ் இது மைனஸ்ன்னு நான் குறித்து கொள்ளணும். படியா நம்ம குறிக்கிற பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், அப்போ இதில் விழுற அழுத்த வேறுபாடு முழுக்க இதில் விழும். அப்போ என்ன, இது மைனஸ் இது ப்ளஸ் தானே. அப்போ என்ன மைனஸ் பக்கம் எங்களுக்கு என்ன இதே கிராஃப் அப்படியே வருமே. இதில் உருவாகிற அழுத்த வேறுபாடு முழுக்க அப்படியே விழுதல்ல. அப்போ இந்த கிராஃப் அப்படியே இங்கே வரும். இந்த பெறுமதி எங்களுக்கு என்னவா இருக்கும், -12 இருக்கு. திருப்பி மேலே வரைக்கும் என்ன செய்ய போதும் எங்களுக்கு அது பூஜ்ஜியமாக இருக்கும். அதுக்கு குறுக்கின அழுத்த வேறுபாடு எங்களுக்கு பூஜ்ஜியமாக இருக்கும். அப்போ இதுதான் இதுக்குரிய கிராஃபாக இருக்குது. இது எங்களுக்கு நேரத்துடன் அந்த வளங்கள் அழுத்த மாறேக்க
எங்களுக்கு வி அவுட் அந்த தடைக்கு குறுக்கேன அழுத்த வேறுபாடு இது ப்ளஸ் இது மைனஸாக இருக்கேங்க அந்த தடைக்கு குறுக்கேன அழுத்த வேறுபாடு மாறுவதற்கான வரைவை நான் கீறி வச்சிருக்கேன் ஒரு செக்ஷனாக பிரித்து மேலே கீழே தனித்தனியாக நீங்கள் பார்த்து கீறுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும் உள்ள எம்சிக்குள்ளே அந்த கேள்விகள் கேட்பால் கேட்டால் நீ நாங்கள் அந்த பயிற்சியை பயன்படுத்தி டக்டாக செய்யக்கூடியதாக எனக்கு இருக்குது ரைட் அப்போ இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம் இப்போ இதில் 20 வோல்டேஜ் இது ஒரு தடை இருக்குது 10 கிலோ ஓம் இதில் எல்டிஆர் இணைக்கப்பட்டிருக்குது இது புய்தொடர்பு செய்யப்பட்டிருக்கு புய்தொடர்பு செய்யப்பட்ட அழுத்தங்களுக்கு என்னவா இருக்கும் 0 இருக்குது அப்போ எல்டிஆரை பற்றி ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம் அப்போ எல்டிஆர்ன்ற தடை எங்களுக்கு வெளிச்சத்துடன் மாறுபடும் எல்டிஆர்ன்ற தடை அதாவது ஒளியிருவாய் அப்போ ஒளியிருவாயின் தடை எங்களுக்கு வெளிச்சத்தோட மாறுபடும் அந்த பகலில் பார்க்க அதன் தடை 100 ஓமாம் இரவில் பார்க்க அதன் தடை 10 மெகா ஓமாக எங்களுக்கு இருக்கு அவன் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் பகலிலையும் இரவிலையும் இந்த வி அவுட்டுன்ற பெறுமதி எங்களுக்கு என்னவாக இருக்கும் என்று கேட்குறேன் பகலிலையும் இரவிலையும் இந்த பி அவுட்டுன்ற பெறுமதி என்னவாக இருக்கும் முதல் பகலை நாங்கள் பார்ப்போம் பகலில் அழுத்தவரோட என்ன இருக்கும் ஆர் சமன் 100 ஓம் தானே இருக்கட்டும் அப்போ ஆர் சமன் 100 ஓம் இந்த தடயங்களுக்கு என்ன ஆர் சமன் 100 ஓமாக இருக்கும் அப்போ இதில் விடுற அழுத்த ஒரு வடை நாங்கள் பார்ப்போம் அதாவது எப்படி பார்க்கணும்னு சொன்னால் 20க்கு அதாவது 20க்கு இவ்வளோ தடைக்கும் 20 அழுத்த ஒரு வாடை இருக்குது ரைட் எப்படி நாங்கள் வி அவுட்டை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் வி அவுட் சமன் வழியாக பார்க்கணும் வி அவுட் சமன் வி அவுட்னு சொல்கிறது இதுக்கு இடையிலான அழுத்த ஒருபாடாக இருக்கும் என்று சொன்னால் இது பூச்சியினுடைய வி அவுட்டிலேருந்து பூச்சத்தை கழிக்க வாரது எங்களுக்கு வி அவுட்டாக தான் இருக்கும் அப்போ வி அவுட்ன்றது இதுக்கு குறுக்கையான அழுத்த ஒருபாடாங்களே இருக்கும் அந்த அழுத்த ஒருபாடு சமன் 20 கீழ் மொத்த தரையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது 10 கிலோ ஏன்னா 10 தர 10 சக இது எங்களுக்கு என்ன பகலில் 100 அப்போ இவ்வளோ தடைக்கும் 20 விழுது என்ன இவ்வளோ தடைக்கும் 20 என்ற அழுத்த ஒருபாடு விழுது என்று சொன்னால் இவ்வளோ தடைக்கும் எவ்வளோ அழுத்த ஒருபாடு விழுமோ அதுதான் என்னவா இருக்கும் இந்த வி அவுட்டாக இருக்கு அவ்வளோ தடையும் என்னவா இருக்கும் பகலில் 100 ரூபா அவன் தர 100 இவ்வளோ சொல்கிறது தரங்களுக்கு 100 இவ்வளோ அழுத்த ஒருபாட்டிற்கு இவ்வளோ தடைக்கும் இவ்வளோ அழுத்த ஒருபாடு 20 அழுத்த ஒருபாடு விழுது அப்போ 100 பகலில் 100 தானே தடையங்களுக்கு அப்போ 100 என்ற தடைக்கு எவ்வளோ அழுத்த ஒருபாடு விழும் அந்த அழுத்த ஒருபாடும் அழுத்தமங்களை சமனாக இருக்குமென்னு சொன்னால் எங்களுக்கு இது புய்தொடர்பு செய்யப்பட்டிருக்கு இது எங்களுக்கு 0 இருக்கிறதா ரைட் அப்போ கண்டவன் சொன்னால் வி அவுட் சமன் நாங்கள் சுருக்கினவன் சொன்னால் இந்த பெறுமதி உங்களுக்கு அன்னளவாக பெறுமதி 0.198 என்று வரும் அப்போ வி அவுட்டுண்ட அன்னளவு பெறுமதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது 0 இருக்கும் நான் சொல்கிறது அதன் அழுத்த ஒருபாடு 0 இருக்கும் இனி நாங்கள் பார்ப்போம் இரவை பார்ப்போம் இரவில் ஆறுண்ட பெறுமதி எங்களுக்கு 10 மெகா 10 மெகா அப்போ இரவில் பார்ப்போம் வி அவுட் சமன் மொத்தம் 20 அழுத்த ஒருபாடு 20 அப்போ இவ்வளோத்துக்கும் 20 அழுத்த ஒரு விழுது அவ்வளோ 100 கிலோ 10 கிலோ 10 தர 13 சக இரவில் தடை எவ்வளோ எல்டிஆர் 10 மெகா ஆகும் அப்போ என்ன 10 தர 16 தர இவ்வளோ தடைக்கும் அதாவது இவ்வளோ தடைக்கும் 20 வோல்டேஜ் வரும் அப்போ நான் இவ்வளோ தடைக்கும் இவ்வளோ அழுத்த உருவான்னு பார்த்தா அது என்னவா இருக்கும் இதில் இருக்க அழுத்தமாக இருக்கும் அவ்வளோ தடை எங்களுக்கு என்ன 10 மெகா நம்ம 10 தர 16 அப்போ நான் சுருக்கணும்னு சொன்னால் வி அவுட்ன்ற பெறுமதி உங்களுக்கு வரும் 19.98 வரும் அப்போ வி அவுட்டுன்ற அன்னளவு பெறுமதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது 20 வோல்டேஜாக எங்களுக்கு இருக்கு நான் சொல்கிறது ரைட் அப்போ வழியாக பார்த்துக்கொள்ளணும் அதாவது எல்டிஆர் எங்களுக்கு பெரிய ஏற்கனவே பார்த்துருக்கோம் எல்டிஆர்னு சொல்கிறது ஒளி இருவாயி அந்த ஒளி இருவாயை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது வெளிச்சத்தோடு அந்த தடயங்களுக்கு மாறுபடும்
வெளிச்சம் அதிகரிக்க அதிகரிக்க அதில் தடை குறைஞ்சு கொண்டு செல்லும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் நடக்கிற செயற்பாடுகள் அதை பயன்படுத்தி பகலில் தடையுது, இரவில் தடையுது. அப்படி பெறுமதிகள் இருக்கேக்க பி அவுட்டுன்ற பெறுமதி, அதாவது பகலில் பி அவுட்டுன்ற பெறுமதி என்ன, இரவில் பி அவுட்டுன்ற பெறுமதி என்ன காண்றிருக்கோம். இதிலே நாங்கள் ஒரு ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டியில் படித்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்கோம். அதாவது அழுத்த வேறுபாடு எனக்கு என்ன தடைக்கு நேர்வித சமனான் விழுமென்ற விஷயத்தை நாங்கள் பயன்படுத்தி தான் இந்த பி அவுட்டுன்ற பெறுமதி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதில் நாங்கள் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தோன்னு சொன்னால் எங்களுக்கு எல்டிஆர்ன்ற தொழிற்பாடு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ரைட், இப்போ நாங்கள் கேள்வியினால் பார்ப்போம். இது 12 வோல்டேஜ், இது புவித்தொடர்பு செய்யப்பட்டிருக்கு. இது 20 கிலோ ஓம், இது எங்களுக்கு எல்டிஆர். இது ஒரு மின் உபகரணம், அதன் தடையும் எங்களுக்கு 20 கிலோ ஓமாகலே இருக்கு. இப்போ என்ன விடயம்னு சொன்னால், இந்த மின் உபகரணத்தின் தொழிற்பாட்டு அழுத்த வேறுபாடு எங்களுக்கு 5 வோல்டேஜ். அதாவது மின் உபகரணத்துக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு 5 வோல்டேஜ் வரைக்கும் தான் இந்த மின் உபகரணம் எங்களுக்கு தொழிற்படும். தான் சொல்கிறது, அதாவது இதுக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு 5 வோல்டேஜ் வரைக்கும் தான் இந்த உபகரணம் தொழிற்படும். எங்களுக்கு கிராஃப் ஒன்று தந்துருக்கு. கிராஃப் என்னத்தை சுட்டி காட்டுதுன்னு சொன்னால், காலை 4, 5, 6, 7 அப்போ நேரத்தோட இந்த எல்டிஆர்ன்ற தடை ஆறுன்னு சொன்னால் அது மாறுபடுகின்ற வரைவு எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. காலை 4 மணிலேருந்து நேரம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த தடை எங்களுக்கு குறைவடையுது. ஏன்னு சொன்னால் விடியக்கு வெளிச்சம் கூடும், வெளிச்சம் கூடக்கு எல்டிஆர்ன்ற தடை எங்களுக்கு குறைவடைந்து செல்லும். அப்போ எல்டிஆர்ன்ற தடை குறைவடைந்து செல்லும், அதுக்கான வரைவு எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இப்போ கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு நேரம் அதிகரிச்சு கொண்டு போய்க்க தடை அதிகரிக்குது. அப்போ முதல் பார்த்தோம்னு சொன்னால் தடயங்களுக்கு மிக மிக உயர்ந்த தடயங்களுக்கு இருக்கும். உயர்ந்த தடை இருக்கேக்க இதுக்கு அழுத்த வேறுபாடு குறைவாகலும், அப்போ மின்னூரணம் எங்களுக்கு தொலைப்படாது. அப்போ தடயங்களுக்கு குறைஞ்சு கொண்டு வரைக்கும் இதுக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு அதிகரித்து கொண்டு வரைக்க ஒரு கட்டத்தில் மின்னுபகரணம் தொலைப்படும். அவன் கேட்குற கேள்வின்னு சொன்னால், எத்தனை மணிக்கு இந்த மின் உபகரணம் தொலைப்படும் என்று தான் அந்த கேள்வி கேட்குறான். அதாவது நேரத்தோட நாங்கள் கிராஃப் தரப்பட்டிருக்கு. அப்போ என்ன டைமுக்கு இந்த மின் உபகரணம் தொழிற்பட வலிக்கிடும் என்று அவன் கேட்குறான். அப்போ மின் உபகரணம் தொழிற்பட வேணும்னு சொன்னால் இந்த மின் உபகரணத்துக்கு குறுக்கே விழ வேண்டிய அழுத்த வேறுபாடு எங்களுக்கு 5 வோல்டேஜ். அப்போ மொத்தம் எத்தனை? 12 வோல்டேஜ். அப்போ இதுக்கு 5 வோல்டேஜ் விழுந்தா இதுக்கு எத்தனை வோல்டேஜ் விழுணும்? இதுக்கு 7 வோல்டேஜ் விழும். அப்போ இது ரெண்டையும் சுருக்கினோம் என்று சொன்னால், இது 20 கிலோ ஓம் 20 கிலோ ஓம் நாங்கள் சுருக்கினோம்னு சொன்னால், நாங்கள் விலையில் தடையை நாங்கள் இதுக்கிடையில் போட்டோம்னு சொன்னால் அது எங்களுக்கு 10 கிலோ ஓமாக இருக்கு. அப்போ இங்கால கீறி காட்டுறேன். இப்படி நான் விலையில் தடையை நாங்கள் கீறிக்கணும்னு சொன்னால் இது என்ன மொத்தம்? இதுக்கு 7 வோல்டேஜ் விழணும், இது 5 வோல்டேஜ் விழுது. இந்த விலையில் தடை எங்களுக்கு என்ன 10 கிலோ ஓமாக இருக்கு. இது 12, இது 0. அப்போ இதுன்ற தடையை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொன்னால் 5 வோல்டேஜுக்கு 10 கிலோ ஓமாக இருந்ததுன்னு சொன்னால், அதாவது 5 வோல்டேஜ், அதாவது 5 வோல்டேஜுக்கு 10 கிலோ சொல்கிறது. 5 வோல்டேஜுக்கு 10 கிலோ. அப்போ 5 வோல்டேஜுக்கு எவ்வளோ? 10 கிலோவுக்கு 5 வோல்டேஜ் விழுது. அப்போ 7 வோல்டேஜுக்கு எத்தனை தடை இருக்குன்னு நான் கண்டுபிடிப்போம். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் 5 வோல்டேஜ் எங்களுக்கு என்ன? அந்த 10 கிலோ. அப்போ 7 வோல்டேஜுக்கு இவ்வளோ தடை எங்களுக்கு தேவைன்னு பார்ப்போம். 5 வோல்டேஜ் விழுகிறதுக்கு இவ்வளோ தடை எங்களுக்கு தேவை. அப்போ 7 வோல்டேஜுக்கு இவ்வளோ தடை வேணும் என்று பார்த்தோம்னு சொன்னால் R = 14 கிலோ வந்து வருது. என்ன? 14 கிலோ நான் சொல்கிறது ரைட். அப்போ இதுக்குள்ள 7 வோல்டேஜ் விழுவணும்னு சொன்னால் இந்த எல்டிஆர்ன்ற தடை எங்களுக்கு 14 கிலோ ஓமாக இருக்கணும். அப்போ 14 கிலோ ஓமாக விரைக்கான் இதுக்கு 5 வோல்டேஜ் வரும். அப்படி விரைக்க தான் இந்த மின்னுபகரணம் தொழிற்படும். அப்போ 14 கிலோ ஓம்னு சொன்னாங்க இருக்கும். இதுக்கிட்ட இருக்கணும் என்ன? 14 கிலோ. அப்போ நாங்கள் இணைச்சி கொண்டு வரும். அப்போ இணைச்சி கொண்டு விரைக்க இதுதான் அந்த தொழிற்பாடு நேரமாக இருக்கும். அதை நான் T என்று போட்டுக்கணும். ஏன்னா தொழிற்பாடு நேரமாக இருக்கும், அதை T என்று போட்டுக்கணும். அப்போ இந்த கோணத்தை நான் அல்பாண்டு போட்டுன்னு சொன்னால், இந்த கோணத்தை அல்பாண்டு போட்டுன்னு சொன்னால் அந்த தொழிற்படு நேரத்தை நான் கண்டுபிடிக்கலாம். tan அல்பாவை இந்த முக்கோணி, மற்றது இந்த முக்கோணிக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போ tan அல்பா 7
எதிர்பக்கத்துங்கள் அயற்பக்கம். அப்போ இந்த பெரிய முக்கோணத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் எதிர்பக்கம் இது, அதாவது 6 சயனார். 6 சயனார். இனி அயல் பக்கத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த முக்கோணத்துக்கு 30 சய 10. 30 சய 10 சமம். இனி மற்ற முக்கோணிகள், இந்த சின்ன முக்கோணிகள் என்னன்னு சொன்னால் எதிர்பக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் டி சயனார். டி சயனார். அயல் பக்கத்தை நாங்கள் பார்த்தோம் 30 சய 14. 30 சய 14. இப்போ சுரிக்கிறோம்னு சொன்னால் இது 2 கிலோ சுரிக்கினா எங்களுக்கு 20 வரும் சமன் டி -4 கிலோ சுரிக்கினா 14. அப்போ டீயை நீங்கள் கண்டிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு 5.62 வரும். என்ன 5.6. அப்போ 5 மலத்தியாலம் 5.6 மலத்தியாலம். அப்போ டீயை நாங்கள் பண்ண சொன்னால் 5 மலத்தியாலம் 5 ஹவர்ஸ். அப்போ தசமாறு மலத்தியாலம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஒரு மலத்தியாலம் 60 நிமிடம். அப்போ தசமாற கண்ணம்னு சொன்னால் ஒரு மலத்தியாலம் 60 நிமிடம். அப்போ தசமாறுன்ற பெருமதியை நாங்கள் கண்ணம்னு சொன்னால் 36 நிமிடம் மினிட்ஸ். ஏன்னா 36 மினிட். அப்போ நாங்கள் போட்டால் தசமாறு மலத்தியாலம்னு சொன்னால் 36. அப்போ என்ன 36 நிமிடம் சொல்கிறது. அப்போ எத்தனை மணிக்கு இந்த மின்குமிழ் அதோ மின் உபகரணம் வேலை செய்யும் என்று பார்த்தா 5:36 நிமிடத்துக்கு இந்த மின்குமிழ் எங்களுக்கு வேலை செய்யும். அப்போ இதெல்லாம் நான் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால் எல்டியான தொழிற்பாடங்களை தெரியணும். அதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் என்று சொன்னால் நாங்கள் எலக்ட்ரிசிட்டியில் படித்தா அதாவது அழுத்த வேறுபாடு தடைகளுக்கு நேர்வித சமனாக இருக்கும் என்ற விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். என்னென்னு சொன்னால் அதை பயன்படுத்தி தான் அதாவது இந்த 7 வோல்டேஜுக்கு எவ்வளோ தடை இருக்கணும்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளோ சொல்கிறோம் ரைட். அப்போ இந்த விடயங்கள் தெரிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த கேள்வியை இலகுவாக செய்யக்கூடியதாக எங்களுக்கு இருக்குது.